தஞ்சையில் திமுக வேட்பாளர் ராமநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் எமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இல்லை, அடித்தளம் நம்ம சேர்ந்த வார்த்தையை சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் 2022 நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பை முதல்ல நாங்கள் செய்த விஷயம் என்னன்னா, டோட்டலாக என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத எடுத்தோம். அந்த 10 ஆண்டுகளில் சாலைகளே இல்லாமல் இருந்தது அதிமுக ஆட்சியில். வந்த உடனே அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒவ்வொரு வருஷத்துக்கு டார்கெட் வச்சோம். 25%, 25%, 4 வருஷத்துக்குள்ள முழுமையாக தஞ்சாவூரில் சாலைகள் அமைத்து போடணும்னு முடிவு பண்ணோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு 100% சாலைகள் முடித்த தஞ்சாவூரை மாற்றிருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது குடிநீர் கட்டுப்பாடு இருந்தது. அப்புறம் அந்த 2 போர்வெல் புதுசாக இன்னும் 30 ஆண்டுகளுக்கே தண்ணீர் பஞ்சம் இல்லாத அளவுக்கு, பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை தஞ்சாவூரில் ஏற்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு தண்ணி பிரச்சனை தஞ்சாவூரில் கிடையாது. அதே மாதிரி குப்பை எழுதுறதா இருக்கட்டும், சுற்றுலா கவனிக்கிறதா இருக்கட்டும், டைட்டில் பார்க்கை கொண்டு வந்ததா இருக்கட்டும், மினி டைட்டில் பார்க்க கொண்டு வந்திருக்கோம். டைட்டில் பார்க் அது கூட இன்னொரு டைட்டில் பார்க் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா திட்டங்களும் அது மணிமண்டலங்களில் புனரமைக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், பூங்கா புனரமைக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும். இன்னொன்று, நாங்கள் பொறுப்பேற்ற போது 30 கோடி ரூபா தான் பட்ஜெட் இருந்தது. தொடர்ந்து 4 ஆண்டுகளில் நாங்கள் போடக்கூடிய பட்ஜெட் எல்லாமே உபரி பட்ஜெட் தான் போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் யாருமே போடலை, இந்த மாநகராட்சியும் போடல. ஆனால் தஞ்சாவூர் மாநகராட்சி உபரி பட்ஜெட் 4 ஆண்டுகளும் போடலாம். இன்னும் சொல்ல போனால் அது கடனில்லா மாநகராட்சியாகவும் இன்னைய வரைக்கும் வச்சிருக்கோம். மாதம் 5ஆம் தேதிக்குள்ள எல்லாருக்கும் சம்பளம் போயிடும். அது முன்னாடியெல்லாம் சம்பளமே போட முடியாத நிலைமையில அதிமுக ஆட்சி இருந்தது. ஆனால் இன்னைக்கு 5ஆம் தேதிக்குள்ள எல்லாருக்கும் சம்பளம் போயிடும். ஸோ அந்த நிலைமையில வச்சு கடனில்லா மாநகராட்சியாகவும் கொண்டு வந்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம இந்திய லெவல்ல 3வது இடம் ஸ்மார்ட் சிட்டியில வந்தோம். தமிழ்நாடு லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிட்டி 2.0 அப்படின்ற ஒரு திட்டம். அதை என்ன பண்ணோம்னா, அதில் கலந்துக்கிட்டு 100 சிட்டிஸ் கலந்தாங்க. அதெல்லாம் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் போட்டிட்டு முதலிடத்துக்கு நம்ம தஞ்சாவூர் மாநகராட்சி வெற்றி பெற்றது. அதற்கு பரிசு தொகையாக ரூபாய் 165 கோடியை ஒன்றிய அரசாங்கம் வழங்கினாங்க. 165 கோடியை நம்மளுடைய தஞ்சை மாநகராட்சிக்கு வழங்க உள்ளார்கள். அதை சிறப்பாக பயன்படுத்தி குடிமை பிடிக்காகவும் மற்றும் வண்டி வாங்குறதுக்கும் அந்தந்த பகுதியை நம்ம குப்பை கிடங்க வெளிப்பகுதிக்கு எடுத்து செல்வதற்கு சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்க ரெக்கெட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். அது ஒன்றிய பகுதியில், கிராம பகுதியில் எடுத்துட்டு போய் அங்கே இடம் வாங்கி அங்கே குப்பையை தரம் பிரித்து மிஷின் மூலமாக அதெல்லாம் செய்வதற்கான திட்டம் தான் அந்த 165 கோடி பயன்படுத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் அதை கண்டிப்பாக விரைவில் செய்து முடிப்போங்கிறத உத்தரவாதமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.